367-9367-69. தேனி அருகே பூஜை செய்தால் பேசும் அதிசய சாமி சிலை உள்ளதாக கூறி 1 கோடி ரூபாய்க்கு விற்க முயற்சி. சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் ஆண்டவர் என்ற வியாபாரியை ஏமாற்ற முயன்ற கும்பல் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேசத்தில் குடிபோதையில் மனைவிகளை அடித்து துன்புறுத்திய 2 கணவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம். பெண்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டதன் பரபரப்பு பின்னணி. திண்டுக்கல் பெண் வழக்கறிஞரிடம் ஆன்லைன் முதலீடு ஆசை காட்டி 15 லட்சம் ரூபாய் மோசடி. 5 மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி மோசடியை அரங்கேற்றிய சென்னை இளைஞர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆர் குற்றமும் பின்னணியும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. தொடர்பாக 3 பேர் மீது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் யாரும் தவறான தகவல்களை பரப்பிவிட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அரிட்டாப்பட்டி மக்கள் நன்றி தெரிவித்தனர். அரிட்டாப்பட்டியில் நாளை நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்க அவர்கள் விடுத்த அழைப்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழிபாட்டு தலங்கள், ஷாப்பிங் மால்கள் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை குடியரசு தின விழாவையொட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆர்பிஎஃப் ரயில்வே போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மோப்பனாய் உதவியோடு பயணிகள் உடைமைகளை சோதனையிட்டும் தண்டவாளங்களின் ஓரங்களில் ரோந்து பணியிலும் ஈடுபட்டனர். தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மூலக்கொத்தளத்தில் புதுப்பிக்கப்பட்ட தாளமுத்து நடராசன் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவர்களின் உருவப்படத்திற்கும் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகை வளாகத்தில் தாளமுத்து நடராசனுக்கு சிலை நிறுவப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கையை ஏற்று சிலைகள் நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேனி அருகே பூஜை செய்தால் பேசும் அதிசய சாமி சிலை என கூறி அதை 1 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்ற 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்பணம் கொடுத்து சாமி சிலையை வாங்கிய ஆண்டவர் என்பவர் அளித்த புகாரில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவின் போது உருண்டு வந்த 40 டன் ராட்சத பாறை முழுமையாக உடைக்கப்பட்டது. 4வது நாளாக நடைபெற்ற பணியில் ஹிட்டாச்சி பிரேக்கர் மூலம் சிறு சிறு துகள்களாக பாறைகள் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு டிராக்டர் மூலம் கொண்டு செல்லப்பட உள்ளன. திருப்பூர் மாநகர பகுதிகளில் தீவிரவாத தடுப்பு குழு நடத்திய சோதனையில் 28 வயது வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் உரிய ஆவணங்களின்றி முறைகேடாக இந்தியாவுக்கு நுழைந்து திருப்பூரில் தங்கி வேலை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசங்களான கொடைக்கானல், உதகையில் திடீரென பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைக்கானலில் மூடுபனியாகவும் உதகையில் வெப்பம் தகிப்பதாலும் மலைப்பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரும் 30ஆம் தேதி குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 31ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை விடைபெறும் சாதகமான சூழல் நிலவி வருவதாக இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து விலகும் சூழல் இருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது T20 கிரிக்கெட் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. போட்டியை காண வரும் ரசிகர்கள் டிக்கெட்டை காண்பித்து பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான
தவ்ஹர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் இருக்கும் அவர் நாடு கடத்த எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. முறைகேடாக சொத்து குவித்த வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷிதா ராஜபக்சே கைது செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தியிருந்த நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காக்க தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தியாகிகளின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் செம்பாந்த வீர வணக்கம் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஹிந்தி ஆதிக்கம் வரப்பார்க்கிறது, எச்சரிக்கை எச்சரிக்கை என்று காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் தந்தை பெரியார் பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அவர் ஹிந்தி ரகசியம், ஆரிய புரட்சி என்று குடியரசு இதழில் பெரியார் தொடர்ந்து எழுதியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றி வணங்கி தாய்மொழி தமிழ் காக்க உறுதியேற்போம் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை திருமங்கலம் அருகே நடைபெற்ற முனியாண்டி கோயில் பிரியாணி திருவிழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மெகா கறிவிருந்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சுட சுட அசைவ உணவு பரிமாறப்பட்டது. கூடலூர் அருகே கீழ்நாடுகாணி பகுதியில் தேங்காய் பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று கொண்டை ஊசி வளைவில் பழுதாகி நின்றதால் கேரளா செல்லும் சாலையில் 14 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் முக்கிய சாலை என்பதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஆண்டிப்பட்டி தாழையூத்து மலை அடிவார பகுதியில் தென்னை தோட்டங்களில் முகாமிட்ட யானை கூட்டம் தென்னங்குருத்துக்களை தின்று நாசப்படுத்தியுள்ளது. மேலும் ஒரே நாள் இரவில் 500க்கும் மேற்பட்ட மரங்களை யானை கூட்டம் சேதப்படுத்தி இருப்பதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 56 பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித் ராஜை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ரவுடிகளுக்கு எதிராக சோதனை நடத்தப்பட்ட போது நாகேந்திரனின் சகோதரர்கள், உறவினர் வீடுகளில் இருந்து 56 பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து GSLV F-15 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருப்பதால் பழவேற்காடு மீனவர்கள் வரும் 29ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2024-25ஆம் ஆண்டுக்கான தேசிய வருவாய் மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வுக்கு வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த ரவுடிகள் ராஜேஷ், ஜெய் விக்னேஷ் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ரயில் மூலம் இவற்றை கடத்தி வந்து விற்பனை செய்தவர்களிடமிருந்து 900 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி முதல் வரும் 30ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. திருவல்லிக்கேணி விக்டோரியா விடுதியில் தங்கி பயின்ற கல்லூரி மாணவர் சுதேசி காதலி பேசாததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் கருத்து வேறுபாடு காரணமாக அவரோடு சில நாட்களாக பேசவில்லை என்று கூறப்படுகிறது. தேசிய தூய்மை தினத்தையொட்டி பெசன்ட் நகர் கடற்கரையில் நெகிழியில்லா தமிழ்நாட்டை உருவாக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைவரும் மஞ்சப்பை பயன்படுத்த வேண்டும் என கூறி நூற்றுக்கணக்கானவர்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மஞ்சப்பை வழங்கியது. சென்னை மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியின் 2வது மாடியில் இருந்து கீழே விழுந்த கல்லூரி மாணவர் படுகாயமடைந்தார். கல்லூரி வளாகத்தில் கிரிக்கெட் விளையாடிய போது மாடியில் விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற மகேஷ் கீழே விழுந்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பற்றிய தீயை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கட்டுப்படுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் 75% மக்கள் வாக்களிக்கின்றனர் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 65% வாக்காளர்கள் வாக்களிப்பதாகவும் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் அதிக அளவில் வாக்களிப்பது இல்லை என்றார் அவர். வயநாடு மானந்தவாடி பஞ்சாரக்கொள்ளி என்ற இடத்தில் பெண்ணை அடித்துக் கொன்ற புலியை கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே புலி இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பதால் அந்த இடத்தில் வனத்துறை சார்பில் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. பிம்ப்ரி சிந்த்வாட் என்ற பகுதியில் மேம்பாலம் ஒன்றின் கீழே 4 சாலை சந்திப்பில் திரும்பிக் கொண்டிருந்த சிமெண்ட் கலவை இயந்திரம் திடீரென்று சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் அதே இடத்தில் உயிரிழந்து விட்டனர். தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடிகார கணவர்களின் சித்திரவதை தாங்காததால் வீடுகளை விட்டு வெளியேறி வந்த 2 பெண்கள் கோரக்பூர் சிவன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர். இன்ஸ்டா மூலம் பழகிய இருவரும் வன்முறை வேதனையற்ற புது வாழ்வை தொடங்குவதாக கூறினர். தங்கள் மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் காவல்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் ஆதாரங்களை அழிக்க முயன்றதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பொறுப்பேற்க வேண்டும் என்று மாணவியின் பெற்றோர் தெரிவித்தனர். முக்கிய குற்றவாளிகளை பாதுகாக்க அரசு முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரயாக்ராஜ் நகரில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களில் திடீரென்று தீ பிடித்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் 2 கார்கள் முழுவதும் எரிந்து நாசமாகியது. கடும் வெப்பம் காரணமாக தீப்பிடித்திருக்கலாம் என்று அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் பங்கேற்க செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக பல்வேறு உபகரணங்களை உத்தரப்பிரதேச அரசு இலவசமாக வழங்கி வருகிறது. சக்கர நாற்காலி, கைத்தடிகள் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் சிரமமின்றி கும்பமேளாவில் அவர்கள் நீராடி வருகின்றனர். மகா கும்பமேளாவில் 11 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட சங்கு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. விஷ்ணு சங்கு என்று அழைக்கப்படும் இந்த சங்கின் மதிப்பு 1 முதல் 1.5 லட்சம் ரூபாய் என்று சங்கு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் வைஷ்ணவ தேவி கோயில் ரயில் நிலையத்திலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்பட்டது. அப்போது செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்ட உலகின் உயரமான ரயில்வே பாலத்தில் ரயில் கடந்து சென்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்றம் தொடர்பான விதிமுறைகள் காரணமாக அங்கு பகுதி நேர வேலை பார்க்கும் இந்திய மாணவர்கள் பலர் அதனை ராஜினாமா செய்து வருகின்றனர். எதிர்கால நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். காட்டு தீயால் பாதிக்கப்பட்ட கலிபோர்னியா மாகாணத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மனைவியோடு சென்று பார்வையிட்டார். அப்போது நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தாதது ஏன் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மேயரிடம் அவர் சரமாரி கேள்விகளை எழுப்பினார். இஸ்ரேல் மற்றும் எகிப்து நீங்கலாக மற்ற நாடுகளுக்கு அளித்து வரும் அனைத்து உதவிகளையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். இந்த அதிரடி நடவடிக்கையால் ரஷ்யா தாக்குதலை சமாளித்து வரும் யுக்ரைனுக்கு ஆயுத உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். கடந்த 2020ஆம் ஆண்டு டிரம்பின் தேர்தல் வெற்றி பறிக்கப்படாமல் இருந்திருந்தால் யுக்ரைன் போர் வந்திருக்காது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். அதிபராக பதவியேற்ற டிரம்ப் யுக்ரைன் மீதான போரை உடனே நிறுத்த வேண்டுமென புட்டினை எச்சரித்திருந்தார். கிரீஸ் நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான டிராக்டர்களை நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்தால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்துவதாக ஐநா தெரிவித்துள்ளது. தங்கள் அமைப்பின் ஊழியர்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஐநா கூறியுள்ளது. ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவில் பிரதமர் ராபர்ட் ஃபிகோ பதவி விலக கோரி தலைநகரில் உள்ள மத்திய சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போன்களை ஒளிரச் செய்து பதாகைகளை ஏந்தி சுமார் 60,000 பேர் போராட்டத்தில் பங்கேற்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் அணியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்த அணிக்கு தலைவராக பேட் கமின்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய வீரர்கள் பும்ரா, ஜடேஜா, ஜெய்ஷ்வால் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி 69 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நாளை வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் 69% நிறைவுற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கதாபாத்திரங்களில் நடித்து தனது திறமையை நிரூபிக்க விரும்புவதாக நடிகை மனிஷா கொய்ராலா தெரிவித்திருக்கிறார். வயது என்பது வெறும் நம்பர் மட்டும்தான் என்றும் பேட்டி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமேதுமின்றி சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 7,555 ரூபாய்க்கும், வெள்ளி கிராம் 105 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கீழடி அருங்காட்சியகம் இணையதளம் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது. கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளையும் கீழடி அருங்காட்சியகம் குறித்த இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். வழக்கறிஞருக்கு படித்துவிட்டு வரும் 10 பேரில் 7 பேர் அதற்கான தகுதி இல்லாமல் இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி M.M. குமரேசன் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் மயில்சாமியின் 60 ஆண்டு கால பணியை பாராட்டும் விதமாக சென்னையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றவர் இதனை தெரிவித்தார். பெரியாரை பற்றி பேசும் சீமான் தன் மீதான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று திராவிட இயக்க பற்றாளர் கரு பழனியப்பன் கூறியுள்ளார். திருப்பூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் பங்கேற்றவர் சீமானுக்கு கண்டனம் தெரிவித்தார். வத்தலக்குண்டு அருகே சித்தரேவு பகுதி அதிமுக பொதுக்கூட்டத்தில் நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது இருக்கைகள் காலியாக இருந்ததால் நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மணிகண்டன், சந்தோஷ்குமார், ராகுல்ராஜ் உட்பட 5 பேரிடமிருந்து 5 கிராம் மெத்தம்பெட்டமைன், கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் டிரான்ஸ்பார்மரில் பழுது நீக்கம் செய்யும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் ராஜா என்ற மின்வாரிய ஊழியர் உயிரிழந்து விட்டார். பிரேத பரிசோதனைக்காக உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபாகரனுடனான புகைப்படத்தின் உண்மைத்தன்மையை சோதிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்தது சர்ச்சையாகியுள்ளது. இது தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரபாகரனை தாம் சந்திக்கவே இல்லை என்று ஆவேசமாக கூறினார். தேனி மாவட்டம் தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதியான டாப் ஸ்டேஷன் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக குடில் அமைத்து சுற்றுலா பயணிகளை தங்க வைத்து வருவாய் ஈட்டி வந்தவர் கைது செய்யப்பட்டார். ரவீந்திரன் என்பவர் சிக்கிய நிலையில் தப்பி ஓடிய 3 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். சென்னையை தொடர்ந்து கோவளம் கடற்கரை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளது. கடந்த 1 மாதமாக திருவொற்றியூர், காசிமேடு, மெரினா கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கிய நிலையில் கோவளத்திலும் ஆமைகள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் செவ்வாப்பேட்டையில் பச்சிலம் குழந்தையை பெற்றோரே 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோடன் பானுப்பிரியா தம்பதியின் பெண் குழந்தையை அவரது உறவினர்கள் விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. சென்னை மதுரவாயலில் தாம் குடியிருந்து வரக்கூடிய வீட்டை மற்றொருவருக்கு வாடகைக்கு விட முயற்சிப்பதாக வீட்டு உரிமையாளர் மீது நடிகர் கஞ்சா கருப்பு புகார் அளித்திருக்கிறார். சிவகங்கையைச் சேர்ந்த கஞ்சா கருப்பு சென்னையில் படப்பிடிப்பு இருக்கும்போது மதுரவாயலில் உள்ள வாடகை வீட்டில் தங்குவார். சென்னை கோட்டூர்புரம் அருகே தொழிலதிபர் வீட்டில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் கொள்ளை போய் உள்ளது. வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் கைவரிசை காட்டியிருக்கலாம் என தொழிலதிபர் ஆதித் கோட்டூர்புரம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். சென்னையில் கடந்த 7ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 13,647 டன் கட்டிட மற்றும் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. தீவிர தூய்மைப் பணிகளை மேற்கொண்டிருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் கழிவுகளை அகற்ற 1913 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. 15வது தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு நடந்து சென்றனர். திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெகு விமர்சையாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஆரவாரத்தோடு பொதுமக்கள் கண்டுகளித்தனர். செஞ்சி அடுத்துள்ள சங்கராபரணி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட திண்டிவனத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் ஒரு பொக்லைன் இயந்திரம், ஒரு லாரி, 2 டிராக்டர் உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் அடிபட்டு ராஜகோபால் என்ற நந்தனம் கல்லூரி மாணவர் உயிரிழந்து விட்டார். சைதாப்பேட்டையிலிருந்து மின்சார ரயிலில் சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் விழுந்து ஏர்பேட்டை தேடிக் கொண்டிருந்த அவர் மீது மற்றொரு மின்சார ரயில் மோதியுள்ளது. கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் IPS அதிகாரி திலகவதிக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை வேறு எவருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று வீட்டு வசதி வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொந்தமாக வீடு இருந்தாலும் தனக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை வேறு எவருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். சென்னை செம்மஞ்சேரி அருகே தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. மாணவர்களிடையே புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்.
ஐதராபாத் புறநகர் பகுதியான மேய்ச்சல் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை தரைப்பாலத்தின் கீழ் எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவரை கற்களால் தாக்கி கொலை செய்த மர்ம நபர்கள் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கலாம் என தெரிகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட பூச்சிக்கொல்லி அளவு அதிகம் இருப்பதால் 4 டன் மிளகாய் தூளை திரும்பப் பெறுவதாக பதஞ்சலி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணைய உத்தரவை அடுத்து வாடிக்கையாளர்கள் 200 கிராம் மிளகாய் தூள் பாக்கெட்டுகளை திரும்ப ஒப்படைக்கவும் பதஞ்சலி வேண்டுகோள் விடுத்துள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் குடியரசு தின விழாவுக்கான அணிவகுப்பு ஒத்திகை பலத்த பாதுகாப்போடு நடைபெற்றது. காங்லா கோட்டையில் கலை நிகழ்ச்சிகள், வீரர்களின் அணிவகுப்பு, வீரதீர செயல்களுக்கான ஒத்திகை களை கட்டியது. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க பஞ்சாயத்து தலைவர்கள் 600 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், கல்வி உட்பட பல்வேறு விவகாரங்களில் தங்கள் பஞ்சாயத்தை சிறப்பாக வழிநடத்திய இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் ரத சப்தமியையொட்டி வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறும் ரத சப்தமியில் 7 வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவியோடு மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் விஜய் சாய் ரெட்டி தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கும் அவர் விவசாயத்தில் ஈடுபடப் போவதாகவும் கூறியுள்ளார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா திரும்பிய பிரபல பாலிவுட் நடிகை மம்தா குல்கர்னி திடீரென கும்பமேளாவுக்கு சென்று தன்னை சன்னியாசியாக மாற்றிக்கொண்டார். பாலிவுட்டில் 1990களில் பிரபலமாக விளங்கிய அவர் விக்கி கோஸ்வாமி என்பவரை மணந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை பசுமை பள்ளியாக தேர்வு செய்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. குப்பை மேடாக இருந்த பள்ளி மைதானத்தை சீரமைத்து மரங்களை வளர்த்த ஆசிரியர்கள், மாணவர்கள் முயற்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இப்பள்ளிக்கு பசுமை பள்ளி விருது வழங்கப்பட உள்ளது. தாமிரபரணி நதிக்கரையிலும் அதன் துணை ஆறுகள், பாசன குளங்களிலும் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் இனம் பற்றிய கணக்கெடுப்பு தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் நெல்லை, தூத்துக்குடியைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே ஊசெல்லூரில் சேஷ நதியின் குறுக்கே அணைக்கட்டு கட்டுமான பணிகளை கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் எம்எல்ஏ மணிகண்டன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 7,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள அணைக்கட்டால் பாதூர் மற்றும் களவனூர் ஏரிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். திருக்கோவிலூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் அரவிந்த் தனது கட்டை விரலில் குமரி திருவள்ளுவர் சிலையை வரைந்து காட்டி அசத்தியிருக்கிறார். திருவள்ளுவர் சிலை ஓவியத்தை 5 நிமிடங்களில் வரைந்து அசத்திய மாணவனை ஆசிரியர்கள் பாராட்டினர். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு அதனை வீடியோவாக பதிவு செய்த புளியம்பாக்கத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரத்தில் 25வது நாளாக விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 12 அம்சங்களோடு கூடிய கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனியார் பள்ளி மாணவர்களோடு இணைந்து ரஜினிகாந்தின் மனசில் ஆயோ பாடலுக்கு அபிஷேக் பச்சன் நடனமாடினார். பாலிவுட் நடிகரான அவர் சென்னையின் FC கால்பந்து கிளப்பின் உரிமையாளராகவும் உள்ளார். கங்கனா ரணாவத் நடித்த எமர்ஜென்சி திரைப்படத்தை பிரிட்டனில் திரையிடுவதற்கு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இடையூறு செய்வதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது பிரிட்டன் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 76வது குடியரசு தின விழாவையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொடைரோடு ரயில்வே போலீசார் எல்லைக்குட்பட்ட மதுரை வாடிப்பட்டி முதல் திண்டுக்கல் அம்பாத்துறை வரையிலான ரயில்வே இருப்பு பாதையில் போலீசார் முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள மானந்தவாடி அருகே பழங்குடியின பெண்ணை தாக்கி கொன்ற புலியை பிடிக்க முடியவில்லை எனில் சுட்டு பிடிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதற்கட்டமாக மயக்க மருந்து செலுத்தி புலியை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.
சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கல்குவாரி உரிமையாளர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். சமூக ஆர்வலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க ஆட்சியரிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கிழிந்த சாக்குகளோடு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை பகுதி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வழங்கப்படும் சாக்குகள் கிழிந்த நிலையில் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலையில் 25 ஆண்டு காலமாக இயங்கி வரும் உழவர் சந்தையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். உழவர் சந்தையில் அரசு அதிகாரிகளுக்கு தமது சொந்த செலவில் அவர் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தார். தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் தாக்கப்பட்ட கபடி வீராங்கனை மற்றவர்களோடு பத்திரமாக டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பயிற்றுநர் பாண்டியராஜை போலீசார் விடுவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். செய்திகள் வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வளையல் திருவிழா, மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், மணலாய் GRB எண்ணெய், ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் குர்தாஸ், KAG டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர், மகா சிமெண்ட்ஸ் பில்டட் ஸ்ட்ராங் மற்றும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி